Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலை கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? அகைன் 10 வேர்ட்ஸ்க்கான என்ன பண்ணோம் சிலபிஃபிகேஷன் அண்ட் த ப்ரொனன்சியேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட நம்ம வேர்டு BARK. இந்த BARK அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணணும்? பின்னு என்ன சார் சவுண்டு? இப்பு சவுண்டு இல்லைங்களா. அடுத்து ஏன்னா அ அப்படின்னு சவுண்டு வரும். ஆனால் அது ஆவா இல்லை ஆவா அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லி இல்லைங்களா. அது பக்கத்தில் என்ன இருக்குது? ஆறுங்கிற ஒரு கான்சனன்ட் இருக்குது. அப்போ ஏ கூட ஆர் சேரும்போதோ இல்லை ஓ கூட ஆர் சேரும்போதோ அதெல்லாம் வரும் நமக்கு ஆர் அப்படிங்கிற சவுண்ட் வரும். சொன்னோமா ஏ கூட எல் சேர்ந்தாலோ இல்லை ஏ கூட ஆர் சேர்ந்தாலோ அது என்ன ப்ரொனன்சியேஷன் வரும்? ஆர் அப்படின்னு சொல்லி வரும். இது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக புரியும். அதனால தான் இந்த ஏஆர் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து கேனா இக் இல்லையா. கேனா என்ன சவுண்டு? இக்குங்கிறது நமக்கு தெரியும். இப்போ சொல்லுங்க சார், இது பிங்கிறது ஒரு கான்சனண்டா, இங்கே ஏங்கிறது ஒரு வவல். அப்போ கான்சனண்டும் வவலும் இருந்தால் பிளண்ட் ஆகுமா? கான்சனண்டும் வவலும் இருந்தால் பிளண்டாக என்ன வரும்? காம்பவுண்ட் லெட்டராக வரும். அப்போ இப்பு கூட்டல் ஆ என்ன சவுண்ட் நமக்கு? பா அப்படின்னு வரும். என்ன சவுண்ட் வரும்? பா அப்படிங்கிற சவுண்ட் வரும். கரெக்டு தானே? பா. அடுத்து லாஸ்ட் என்ன சார் இருக்குது? இருங்கிறதும் கான்சனண்ட், இக்குங்கிறதும் கான்சனண்ட். அப்போ ரெண்டு கான்சனன்ட் வந்துச்சுன்னா அந்த ரெண்டு கான்சனன்ட் என்ன பண்ணுமா அப்படியே போட்டுக்கலாம். அப்போ பார்க் அப்படின்னு என்ன வரும்? பார்க் அப்படின்னு சொல்லி வரும். புரியுதுங்களா? ஒருவேளை இந்த கான்சனன்ட்டுக்கு அடுத்தும் ஏதாவது வேற ஏதாவது வவல் வருது அப்படின்னா இந்த கான்சனன்ட் என்ன பண்ணும்? அதோட பிளண்ட் ஆகி காம்பவுண்டா மாறும். இதுக்கு அடுத்து எதுவுமே இல்லாதனால நான் என்ன பண்ணேன்? நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். புரியுதுங்களா? சரி, அடுத்து பாருங்க HEAL அப்படிங்கிற இந்த வேர்டு இருக்குது. இது எப்படி சார் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஹைச்சுக்கு என்ன சார் சவுண்டு? ஹைச்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா இஹு சவுண்டு இல்லைங்களா. அடுத்து இஏ வா இஏ வருமா என்ன பண்ணுவோம்? நமக்கு ஈ அப்படின்னு சவுண்ட் வரும். என்ன சவுண்ட் வரும்? ஈ. என்ன சார் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் அல்ஃபபெட்ஸில் என்ன சொன்னீங்க? இஏ வந்துச்சு அப்படின்னா ஏ அப்படின்னு சொன்னு சொல்லி கொடுத்தீங்க. இந்த இடத்துல இஏக்கு ஈன்னு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொன்னால் தமிழ் அல்ஃபபெட்ஸ் எழுதுவோம்ல அது எங்கே யூஸ் பண்ணுவோம்? அப்புறம் இந்த இஏ வந்து எங்கே ஏவா வரும் அப்படின்னா ஒரு வில்லேஜோட நேம் எழுதுறோம் இல்லைங்களா. ஒரு வில்லேஜோட நேம் எழுதுவோம். இல்லாட்டி பார்த்தா அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம நேமும் எழுதுவோம். இப்போ அந்த நேம் எழுதும் போது வில்லேஜ் பேர்ல வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த என்ன வரும் நமக்கு? ஏ அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரொனவுன்ஸ் ஆகும். புரியுதுங்களா? ஆனால் இந்த மாதிரி வரும்போது ஒரு வேர்போட வரும்போது பார்த்தா அப்படின்னா நமக்கு என்ன சவுண்ட் வரும்? ஈ அப்படிங்கிற சவுண்டு தான் கொடுக்கும். புரியுதுங்களா? அதனால தான் ஏங்கிறது என்ன பண்ண நான் ஈ அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் எல்லுக்கு என்ன சவுண்டு? இல் சவுண்டு. கரெக்டுங்களா? இப்போ சொல்லுங்க சார், இது ஒரு கான்சோனன்ட், இது ஒரு வவல். அப்போ கான்சோனும் வவலும் சேர்ந்தா பிளண்ட் ஆகுமா? இப்போ இக்கு கூட்டல் ஈ என்ன சவுண்ட் வரும்? எனக்கு ஹீ அப்படின்னு என்ன சவுண்ட் வரும்? ஹீ அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து என்ன இருக்குது? லாஸ்ட்ல ஒரே ஒரு கான்சோனன்ட்டா இல்லு இருக்குது, அது அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்போ அது எப்படி பண்ணதுனால ஹீல் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன். சரிங்களா? அடுத்து BEST அப்படின்னு இருக்குது. பிக்கு என்ன சவுண்டு? பினா இப்பு, ஈனா ஏ, எஸ்னா இஸ், டீனா இட். இது எல்லாத்தையுமே தெரியும் இல்லைங்களா. சொல்லப்போ இது ஒரு கான்சனன்ட், இது ஒரு வவல். அப்போ கான்சனன்ட் வவல் பிளண்ட் ஆகி இப்பு கூட்டல் என்ன வரும்? பே அப்படின்னு வரும் இல்லைங்களா. அடுத்து இதுவும் கான்சனன்ட், இதுவும் கான்சனன்ட் இல்லையா. இஸ்ஸும் கான்சனன்ட், இட்டும் கான்சனன்ட். அப்போ நான் ரெண்டு கான்சனன்ட் நான் அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ இஸ்ஸும் இட்டு அப்படியே போட்டேன். பெஸ்ட் அப்படின்னு வரும். அப்போ BEST அப்படின்னு எப்படி விடுப்பேன்? பெஸ்ட் அப்படின்னு சொல்லி படிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா CAKE அப்படின்னு இந்த வேர்டு இருக்குது. இந்த வேர்டு எப்படி நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன்? சிக்கு இக்கு சவுண்டு இல்லைங்களா. சிக்கு இக்கு சவுண்டு, ஏக்கு ஏ சவுண்டு. என்ன சார் முன்ன பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு ஆ சவுண்ட் சொல்றீங்க, ஏக்கு ஏ சவுண்ட் சொல்றீங்க. எந்த சவுண்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்றது? கன்ஃபியூஷன் ஆகுதே அப்படின்னு சொல்ல டவுட் வரும். இந்த டவுட் நல்லா பார்த்துங்க. இது என்ன லெட்டர்ஸ்? வவல் லெட்டரா? இ என்ன லெட்டரு? வவல் லெட்டரு. அப்போ ஒரு வேர்டில் டபுள் V+C+V மெத்தட் வந்துச்சுன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல V+C+V மெத்தட் வந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய வவல் லாங் சவுண்ட் சொல்லி கொடுத்தனா பாருங்களா. அதனால தான் இந்த லெட்டர் நமக்கு என்ன ஆகுது? லாங் சவுண்டாக மாறுது. என்ன சவுண்டாக மாறுது? லாங் சவுண்டாக மாறுது. அதனால தான் ஏவோட லாங் ஏன்னு நான் போட்டிருக்கேன். புரியுதுங்களா? அடுத்து கேக்கு என்ன சார் சவுண்டு? கேனா இக் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் இ வந்துச்சுன்னா ஒரு வேர்டனுடைய
எண்டில் லாஸ்ட் இ வந்தா சைலண்ட். இது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த இ என்ன நமக்கு சைலண்டாக மாறுது. இப்போ சொல்லுங்க சார், இக்குங்கிறது ஒரு கான்சனண்ட், ஏங்கிறது வவல். அப்புறம் அது இக்கு கூட்டல் ஏ என்ன சவுண்ட் வரும் எனக்கு? கே அப்படின்னு என்ன சவுண்ட் வரும்? கே அப்படின்னு சவுண்ட் வரும். லாஸ்ட்ல இருக்கு நமக்கு இந்த இக்குங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த இக்க என்ன பண்ண அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ என்ன சவுண்ட் வருது? கேக் அப்படின்னு வருது. என்ன சவுண்ட் வருது சார்? கேக் அப்படின்னு சவுண்ட் வருது. அடுத்து டிஏஆர்இ அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? டினா இட்டு சவுண்டு, அகைன் ஏனா ஏ சவுண்டு. என்ன ரீசன் அப்படின்னா ஏ இருக்குது, இ இருக்குது, முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்ட் சேம் ஃபார்மட் இல்லையா? அப்போ ஏ வருது, லாஸ்ட் என்ன இருக்குது? ஆருக்கு இரு சவுண்டு, எண்ட்ல இ வந்தா இ சைலண்ட் இல்லைங்களா? இப்போ சொல்லுங்க, அப்போ இட்டு கூட்டல் ஏ என்ன சவுண்ட் எனக்கு? டே என்ன வரும்? டே அப்படின்னு வரும். லாஸ்ட் ஒரே ஒரு கான்செப்ட் இரு இருக்குது, அதனால அது அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். அப்போ டேர் அப்படின்னு இது அப்படின்னா டேர் அப்படின்னு டேர் அப்படின்னு படிக்கக்கூடாது. தமிழ் ப்ரொனன்சியேஷன் வேற, இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் வேற. இந்த டேர்னு படிக்கக்கூடாது, டேர் அப்படின்னு எப்படி படிக்கணும்? டேர் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து HEAT. ஹைட்ஸ் என்ன சவுண்டு? இக்கு சவுண்டு இல்லையா? இஏ ஏக சவுண்ட்ல இஏ வந்து என்ன சவுண்ட் சொன்னோம்? இ அப்படின்னு சொன்னோம். மேலே பார்த்தோம்ல இஏ வச்சுன்னா இ. அப்போ என்ன வரும்? ஈன்னு போட்டோம், டீக்கு இட்டு சவுண்ட். இப்போ சொல்லுங்க சார், இஹ் கூட்டல் இ என்ன சவுண்ட் சொல்றது எனக்கு? ஹி என்ன சவுண்ட் சொல்றோம்? ஹி அப்படின்னு சொல்லிட்டு வரும். லாஸ்ட் ஒரே ஒரு கான்சவுண்ட் இருக்குது, அந்த இட்டு என்ன பண்ண அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்படின்னா அது ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சவுண்ட் வரும்? ஹீட் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். அடுத்து பாருங்க INCH அப்படின்னு இருக்குது. பைக்கு என்ன சார் சவுண்டு? ஐனா இ சவுண்டு, என்னன்னா இன்னு சவுண்டு, சிஹெச்னா இச்சு சவுண்டு இல்லைங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குது? எடுத்த உடனே ஸ்டார்டிங்ல என்ன வந்துச்சு நமக்கு? வவல் வந்துருச்சு. ஸ்டார்டிங்ல வந்து என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே போட்டுக்கணும். ஸ்டார்டிங்ல கான்சனன்ட் வந்தால் மட்டும்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய வவலோட பிளண்ட் ஆகும். ஸ்டார்டிங்லேயே நமக்கு வவல் வருது அப்படின்னா அந்த வவல் என்ன பண்ண நம்ம அப்படியே போட்டுக்குவோம். இது எந்த சேஞ்சுமே இருக்காது. அடுத்து பாருங்க, இன்னும் கான்சனன்ட், இச்சும் கான்சனன்ட். அப்போ ரெண்டு கான்சனன்ட் வரும்போது என்ன பண்ணலாம்? ரெண்டையுமே நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும் நமக்கு? இதை INCH அப்படிங்கிற வேர்டை இன்ச் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்து FARM அப்படிங்கிற வேர்டு என்ன பண்ணணும்? எஃப்னா இஃப் சவுண்டு, AR ஏற்கனவே பார்த்தோம். ஏற்கனவே பார்த்தோம் நம்ம ஆர் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஏஆர்னா ஆர் அப்படின்னு பார்த்தோம். அப்போ என்ன வரும்? ஆர் அப்படின்னு சவுண்டு கொடுத்துட்டோம். அடுத்து எம்முக்கு இம்மு சவுண்டு. இப்போ இஃப் கூட்டால் ஆ நமக்கு என்ன சார் வரும்? ஏன்னா இஃப்ங்கிறது கான்சனன்ட், ஆங்கிறது வவல். அப்போ இஃப் கூட்டலான நமக்கு பா அப்படின்னு வரும். என்ன சொல்றோம்? பா அப்படின்னு வரும். அடுத்து இருங்கிறது ஒரு கான்சனன்ட், இம்முங்கிறது கான்சனன்ட். ரெண்டுமே கான்சனன்ட் தான். நம்ம என்ன பண்ணோம்? அப்படியே ரெண்டு கான்சனன்ட்டையும் எழுதிக்குவோம். அப்போ வரும் ஃபார்ம் அப்படின்னு படிக்கணும். எப்படி சார் படிக்கணும்? ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். அடுத்து EVEN அப்படின்னு இருக்குது. இந்த ஈக்கு என்ன சார் சவுண்டு? இ அப்படின்னு வரும். ஏன் சார் ஈக்கு ஏ சவுண்ட் தானே சார் வரும்? ஏன் சார் இ சவுண்டு கொடுக்குறோம்? சேம் ஃபார்மேட் தான். என்ன இருக்குது? இ வவல், இங்க என்னது? இங்கே இ வவல். ரெண்டு வவல் வந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்ட் இல்லையா? அப்ப ஈயோட லாங் சவுண்டு இ தானே. அப்ப இ அப்படின்னு வந்துச்சு. விக்கு இவ் சவுண்டு, அகைன் ஈக்கு என்ன சவுண்டு? இது ஷார்ட் சவுண்ட். ரெண்டாவது வரக்கூடியது பிறகு நமக்கு ஷார்ட் சவுண்ட் இல்லைங்களா? அப்ப இ வந்துருச்சு. தென் இ கே போட்டோம், என்னுக்கு இன்னும் போட்டோம் இல்லைங்களா? இப்போ சொல்லுங்க பார்ப்போம். இ என்ன பண்ணுவோம்? நம்ம இ நம்ம அப்படியே வச்சுக்கோமா? ஏன்னா எடுத்தோடனே தான் இருக்குது நமக்கு வவல்ஸ் லெட்டர். அப்ப இ என்ன பண்ணுவோம்? நம்ம அப்படியே வச்சுக்குவோம். அடுத்து இவ்வு கூட்டல் ஏ, ஏன்னா இது வவல், இது கான்சனன்ட். அப்ப கான்சனன்ட் ஒன் பண்ணாச்சுன்னா இவ்வு கூட்டல் என்ன வரும்? வே வே வரும். லாஸ்ட் ஒரே ஒரு கான்சனன்ட், அதான் பண்ணேன் இது. அப்ப என்ன வரும்? ஈவன் அப்படின்னு வரும். எப்படி சார் வரும்? ஈவன் அப்படின்னு வரும். அப்ப ஈவன் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து LEAP. எல்லுக்கு என்ன சார் சவுண்டு? எல்லுனா இல்லு, இ என ஏற்கனவே பார்த்தா இ சவுண்டு, பீனா இப்பு சவுண்டு சொல்லுவாங்க. அப்ப என்ன வரும் நமக்கு? இல்லு கூட்டல் இ என்ன சவுண்ட் நமக்கு? லீ அப்படின்னு என்ன சவுண்ட் வரும்? லீ அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம அப்படியே போட்டுக்குவோம். அப்ப இல்லு கூட்டல் இ, சாரி இல்லு கூட்டல் ஈங்கிறது லீனும் பிளஸ் இப்ப இப்பன்னு போட்டு லீப் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம். புரியுதுங்களா? ஓகே, இப்படிதான் என்ன பண்ணணும்? நம்ம ப்ரொனன்சியேஷனை கொண்டுட்டு வரணும். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்க? BARK அப்படிங்கிற வேர்டு எப்படி சொன்னோம்? நம்ம பார்க் அப்படின்னு சொன்னோம். HEAL அப்படின்னு சொன்னோம். ஹீல் அப்படின்னு சொன்னோம். BEST அப்படின்னு சொன்னோம். பெஸ்ட் அப்படின்னு சொன்னோம். CAKE அப்படின்னு சொன்னோம். கேக் அப்படின்னு சொன்னோம். DARE அப்படின்னு சொன்னோம். டேர் அப்படின்னு சொன்னோம். HEAT ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். INCH இன்ச், FARM ஃபார்ம், EVEN ஈவன்,
LEAP லீ ஓகேவா ஸோ இப்படி தான் என்ன பண்ணணுமா வேர்ட்ஸோட ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் ஓகேவா ஸோ ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வி வில் see you next video